ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் ராவணனின் நாயகி நாவல் பகுதி 12. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். கோர்ட் முடிந்து சூர்யா வீட்டிற்கு புறப்பட்டாள். அவள் வீட்டை நெருங்கும் போது அந்த வளைவில் இந்திரஜித் ஒரு நபரோடு நின்று பேசிக் கொண்டிருப்பதை கண்டாள். அந்த நபர் அவள் கோர்ட்டில் பல முறை கண்டதுண்டு. திடகாத்திரமான ஒரு இளைஞன், ராணுவ வீரனாக இருப்பான் என்று பல முறை அவள் நினைத்ததும் உண்டு. ஆனால் அந்த நபர் இந்திரஜித்திடம் மிகவும் பணிவாக நின்று பேசிக் கொண்டிருப்பதுதான் அவளுக்கு வியப்பு. அவளது கார் அவர்களை தாண்டி செல்லும் போதுதான் இந்திரஜித் அவளை கவனித்தான். வழக்கத்திற்கு மாறாக அவள் இன்று விரைவாகவே வீடு திரும்பிவிட்டாள். இந்த நேரம் அவள் வீட்டிற்கு வருவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சூர்யா வீட்டை அடைந்து ஒரு 2 மணி நேரம் கழித்துதான் இந்திரஜித் வீட்டிற்கு வந்தான். அவனுக்காகவே காத்திருக்கிறாள் சூர்யா. அவனை கண்டதும் அது யாரு என்று கேட்டாள். தலையை திருப்பி பின்னால் பார்த்தவன், யார கேக்குற, இங்க யாரும் இல்லையே, குறும்பாக கூறினான். அது எங்களுக்கும் தெரியும். நான் வரும்போது வழியில ஒருத்தர்கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல, அவரு யாருன்னு கேட்டேன். அவரா? அவர் ஒரு ராணுவ அதிகாரி. ராணுவ அதிகாரியா? அவள் கணிப்பு தப்பவில்லைதான். ஆனால் அவர் ஒரு ரவுடியிடம் இத்தனை பணிவாக நின்று பேச காரணம் என்ன? அந்த வியப்பு தான் அவள் வார்த்தைகளில் பிரதிபலித்தது. ஆமா, அதுக்கு நீ ஏன் இப்படி ஷாக் ஆகுற? அவர் உங்ககிட்ட பணிவா நின்று பேசின மாதிரி இருந்ததே. வாய்விட்டு சிரித்த இந்திரஜித், என்ன உளறிட்டு இருக்க? அந்த ராணுவ அதிகாரி என்கிட்ட பணிவா நின்னு பேசுறாரா? என்ன கனா கண்டியா? அவளை கேலி செய்தான் இந்திரஜித். அப்படின்னா எனக்கு தான் அப்படி தோணி இருக்குமோ? வாய்க்குள் அவள் முணுமுணுக்க, என்ன புலம்புற? இல்ல இல்ல, நான் வரும்போது அவரு ரொம்ப பவ்யமா உங்க பக்கத்துல நின்னு பேசிட்டு இருந்த மாதிரி தோணிச்சு. அப்படின்னா அவர் பணிவா நின்னு பேசலையா? ஒரு ராணுவ அதிகாரி ஒரு ரவுடி கிட்ட பணிவா நின்னு பேசுவாரா? அது சரிதான், எனக்கு கண்ணு சரியா தெரியலன்னு தோணுது. சீக்கிரமா கண்ணை செக் பண்ணி கண்ணாடிய வாங்கி போடணும். சரி, அவருக்கு நம்பர் 1 ரவுடியான இந்திரஜித்தோட என்ன தொடர்பு? தொடர்பா? அம்மாடி வழக்கறிஞரே, தேவையில்லாம அவரை வேலையிலிருந்து தூக்க நீங்களே நம்ம ராணுவத்துக்கு உதவி பண்ணிடாதீங்க. பாவம், அவரு ஒரு சின்சியரான ராணுவ அதிகாரி. அவர்கிட்ட பேசும்போது புரிஞ்சது. அது சரி, அவருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? 2 பேரும் சேர்ந்து இந்தியாவை தூக்கி வித்திட மாட்டீங்களே? அவள் குறும்பாக கேட்க அவள் செவியை பிடித்து திருகியவன், இனிமே இது மாதிரி ஏதாவது பேசின இந்த காதை அப்படியே பிச்சு எரிஞ்சிடுவேன். நான் ஒரு ரவுடின்னு அவருக்கு தெரியாது. அவருடைய செல்போன் அவர் தொலைச்சிட்டாரு. அது ஏன் கையில வந்து மாட்டிக்கிச்சு. கால் வந்தது, எடுத்து பேசின, லொகேஷனை ஷேர் பண்ண, வந்து வாங்கிட்டு போறாரு. அதுக்காக 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தீங்களா? 2 மணி நேரம் நான் அவரோட பேசிட்டு இருந்தேன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? இல்லையா, நான் வீடு வந்து சேர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு சார். அது எங்களுக்கும் தெரியும். அவரை அனுப்பிட்டு நான் அனந்துவோட ஒரு வேலையை முடிச்சிட்டு இப்பதான் திரும்பி வரேன். ஓ அப்படியா? அப்படிதான். சரி, அட்வொகேட் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லையா? ஐயோ அம்மா, தலைக்கு மேல வேலை இருக்கு. சரி, நீ போய் உன் வேலையை பாரு, நான் போய் என் வேலையை பாக்குறேன். எனக்கும் தலைக்கு மேல வேலை இருக்கு. என்ன வேலை பாக்குறீங்க? ரவுடி வேலை தானே? அதுவும் லேப்ல என்ன பாக்குறீங்க? ரவுடினா லேப்டாப்ல வேலை பார்க்க மாட்டானா? ஆமா ஆமா, நீங்க லேப்ல வேலை பாப்பீங்க. அத நான் சினிமால பாத்திருக்கேனே. சரி, அதை விடு. எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி இல்ல டீ வேணும். நீ போன் பண்ணி கஸ்தூரி அம்மா கிட்ட டீ கொண்டு வர சொல்றியா? அவங்களை ஏங்க மாடி ஏத்தணும்? நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ டியர். அவள் சென்று டீ எடுத்து வந்து அவனுக்கு கொடுக்க அதை வாங்கி பருகியபடியே வேலையில் மூழ்கி போனான். இரவு 10 மணி வரை அவன் லேப்பின் முன்னால் இருந்து எழவில்லை. சாப்பிடலையா என்று ஒரு 10 முறையாவது சூர்யா கேட்டுவிட்டாள். வேலை முடியல சூர்யா. லேப்டாப்பில் இருந்து விழிகளை அகற்றாமலே அவளுக்கு பதில் அளித்து விட்டு தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான். 10:30 ஆன போது அவன் தன் வேலைகளை முடித்துக் கொண்டு இப்ப சாப்பிடலாம் என்று கூற அவள் உணவை எடுத்து வந்து வைத்தாள். இருவரும் ஒன்றாக அமர்ந்து உணவை முடித்துக் கொண்டனர். சூர்யா குளியலறை சென்று திரும்பும் போது அவன் மீண்டும் லேப்டாப் முன் அமர்ந்திருக்கிறான். செவியில் ஹெட்செட்டும் பொருத்தி இருக்கிறான். குறும்பாக அவனை பார்த்தபடியே அவன் அருகில் வந்தவள், ஐ லவ் யூ டா என்றாள். வலசெவி ஹெட்செட்டை கழற்றியவன், ஏதாவது சொன்னியா என்று கேட்டான். நோ, நத்திங். மீண்டும் செவியில் ஹெட்செட்டை பொருத்தி கொண்டு அவன் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அவன் விரல்கள் இவ்வளவு அழகாக கீபோர்டில் விளையாடுகிறது. அவன் பின்னால் வந்து நின்றவள்
அவனது விரல்கள் கீபோர்டில் ஓடும் அழகை ரசித்தபடியே ஐ லவ் யூ சோ மச். உங்களை அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா என்ன, நீங்க தான் உங்க தொழிலை விட மாட்டேங்கிறீங்களே, அதனால எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. என்னுடைய காதலை வெளிப்படுத்த முடியல, என்னுடைய ஆசைகளை உங்ககிட்ட சொல்ல முடியல. சில சமயங்கள்ல ஒரு முத்தத்தோட அப்படியே விலகிடுவீங்க. இன்னொன்னு வேணும்னு கேட்க தோணும். ஆனா எப்படி கேக்குறது? நான் உங்களை காதலிக்கிறேன், நான் உங்களை விரும்புறேன்னு தெரிஞ்சுட்டா நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே இருந்துடுவீங்க. அந்த பயம்தான். இப்போதும் கீபோர்டில் அவனது விரல்கள் வேகமாக விளையாடி கொண்டிருக்கிறது. அவள் தன் மனதில் புதைத்து வைத்திருக்கும் ஆசைகளை வரிசைப்படுத்தி கொண்டே சென்றாள். சட்டென்று திரும்பி அவளை பார்த்தான் இந்திரஜித். ஒரு செவி ஹெட்செட்டை கழற்றியவன், நீ ஏதாவது சொன்னியா? நீ ஏதோ பேசின மாதிரி இருந்தது. நோ நத்திங், நான் எதுவும் பேசல. இல்ல சூர்யா, நீ ஏதோ சொன்ன. நான் பாட்டு பாடினேங்க. பாட்டு பாடுனியா? நீ பாடின பாட்டு இதுவான்னு கொஞ்சம் பாரு. லேப்டாப்பில் அவன் டைப் செய்து வைத்திருந்ததை காண்பித்தான். அதை வாசித்தவளுக்கு அதிர்ச்சி. இப்போது அவள் என்னென்ன சொன்னாலோ அதை அனைத்தையும் அவன் டைப் செய்து வைத்திருக்கிறான். வியப்பில் அவள் விழிகள் அகல விரிந்தது. இது எப்படி? அவள் முணுமுணுக்க லேப்போடு இணைக்காத ஹெட்செட்டின் மறுபுறத்தை பிடித்து சுழற்றியபடியே அவளை பார்த்து அவன் குறும்பாக சிரிக்க அசடு வழிந்தவள், ஓ, லேப்டாப்ல ஹெட்செட்டை குத்தலையா? ஹெட்செட்டை கழற்றி மேஜை மீது வைத்துவிட்டு எழுந்தவன், என்ன உனக்கு பிடிக்காது? நோ. என்ன நீ காதலிக்கல? நோ. அவளை நோக்கி அவன் அடியெடுக்க கீழ் உதட்டை கடித்து சிரித்தவள் அவன் நெருங்கியதும் சட்டென்று ஒரே ஓட்டமாக ஓடி அறையிலிருந்து வெளியே சென்றாள். பின்னாலேயே துரத்தி வந்தான் இந்திரஜித். அவள் வேகமாக ஓடி அவனது அம்மா அறைக்கு சென்று விட சட்டென்று அவன் முகம் கோபத்தில் சிவந்தது. மாடிப்படிகளில் அப்படியே நின்று விட்டான். சில நொடிகள் அங்கேயே அப்படியே நின்றவன் அவள் அறையிலிருந்து வெளியே வராததை கண்டு திரும்பி அறைக்கு வந்தான். பொத்தென்று வீழ்ந்தவன் விட்டத்தை பார்த்தபடியே படுத்திருந்தான். இடையிடையே அரைவாசலை பார்க்கிறது அவனது விழிகள். அவளுக்காக காத்திருக்கிறான். திகட்டி கொண்டு வரும் வேதனையை அவன் மென்று விழுங்கும் போது அவன் விழிகளின் ஓரம் ஈரம். 2 மணி ஆகியும் அவள் அறைக்கு வராததால் விழிகளை மூடிக்கொண்டான். இந்திரஜித் வீட்டில் இருக்கும் போதே சூர்யா தன் அறைக்கு வந்ததும் இந்திரஜித்தின் அம்மா ஆடி போனார். என்னம்மா இது, இந்திரஜித் வீட்டுல இருக்கானே? ஆமா, நான் இங்க வந்தது அவருக்கு தெரியும். ஐயோ, இங்க வந்தது அவன் பார்த்தானா அவனுக்கு அது பிடிக்காதுமா. உன் மேல கோவப்படுவான். அடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவரது அந்த பயம் அவளையும் தொற்றிக் கொண்டது. அவனிடம் அடி வாங்குவது புதிதில்லை. ஆனால் அவனை நேசிக்கும் இந்த நேரத்தில் அவன் அடித்தால் அந்த அடியை அவளை எப்படி தாங்கிக் கொள்வாள்? அடிப்பானோ? கன்னத்தை மெதுவாக பிடித்து வருடினாள். அத்தை, இன்னைக்கு நைட்டு நான் இங்கே படுத்துக்கவா? ஐயோ, அது வேண்டாமா, தேவையில்லாம பிரச்சனை பெருசாயிடும். நீ ரூமுக்கு போ. அவன் என்ன பேசினாலும் திட்டுனாலும் மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசாத. முடிஞ்சா சட்டுன்னு அவன் காலில் விழுந்துடு. அவன் கோபக்காரன் தான், ஆனா பாசக்காரன். கொஞ்ச நேரத்துல அமைதியாயிடுவான். ஆனா பயமா இருக்கு அத்தை, அடிச்சுட்டா. சில நிமிடம் அங்கு அமைதி நிலவியது. அம்மாடி, நீ ரூமுக்கு போமா, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நான் ரூமுக்கு போறேன் அத்தை, ஆனா இப்ப போக பயமா இருக்கு. அவர் தூங்கட்டும், அதுக்கப்புறமா நான் ரூமுக்கு போறேன். காலையில அவர் எந்திரிக்கும் போது கோபம் தணிஞ்சிடும். அதுவும் சரிதான். சரி, அவன் தூங்குற வரைக்கும் நீ இங்கேயே இரு. ஒரு 1:30-2 மணி ஆகும் போது நீ இங்க இருந்து போ. அவன் தூங்கி இருப்பான். ஓகே அத்தை. அவர் படுக்கையில் ஏறி அமர்ந்தவள் அவரோடு பேசிக்கொண்டே இருந்தாள். 2 மணி ஆன போது இந்திரஜித்தின் அம்மா தான் நீ ரூமுக்கு போமா என்று கூற, அவர் இப்ப தூங்கி இருக்க மாட்டார் அத்தை. தூங்கி இருப்பாம்மா, நீ மேல போ, மெதுவா கதவை திறந்து பாரு. அவன் தூங்கலன்னா திரும்பி வந்துடு. சரி அத்தை. தயங்கி தயங்கிதான் மாடி ஏறி அறைக்கு வந்தாள். சத்தம் இல்லாமல் கதவை திறந்து பார்த்தாள். அவன் ஆழ்ந்து உறங்குகிறான். மெதுவாக அறைக்குள் வந்து கதவை சத்தம் இல்லாமல் சாத்திவிட்டு படுக்கையின் அருகில் வந்து ஒரு ஓரத்தில் படுத்துக் கொண்டாள். விழிகளை மூடி இருந்தாலும் அவள் வந்து படுத்ததை இந்திரஜித் அறியவே செய்தான். பொதுவாக அவளை இழுத்து அணைப்பவன் அவளை கண்டு கொள்ளவே இல்லை. ஆணுக்கு இலக்கணமான அவனது விழிகள் இப்போதும் கசிந்து கொண்டுதான் இருக்கிறது. அவனது பால்ய காலம் அவனை சுட்டெரிக்கிறது. அது சூர்யாவுக்கு தெரிந்து விட்டது. அதைதான் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளுக்கு தன் மீது ஏற்பட்ட பாசத்தின் காரணம் இதுதானா? அப்படி என்றால் அது பாசம் அல்லவே, அது ஒரு கருணை.
அதைதான் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. விழிகளை மூடி படுத்திருந்தவன் மெல்ல உறங்கி போனான். காலை எழுந்த பிறகு கூட அவன் மனதில் இருந்த வலியோ கோபமோ சற்றும் குறையவில்லை. சூர்யாவை பொருட்படுத்தாமல் குளித்து தயாராகி சட்டென்று கிளம்பிவிட்டான். அரைக்கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்டுதான் விழிகளை திறந்தாள் சூர்யா. அருகில் இந்திரஜித் இல்லை. கதவு சாத்தும் சத்தம் கேட்டது அல்லவா? அப்படி என்றால் இந்திரஜித் சென்று விட்டானா? எழுந்து ஓடி வந்து அவள் கதவை திறந்து பார்த்தாள். அதோ மாடி இறங்கி செல்கிறான் இந்திரஜித். அவன் முகத்தில் ஒரு சோகம் நிழலாடுகிறது. கோபமும் அதில் கலந்திருக்கிறது. சோகத்தின் காரணம் என்ன, கோபத்தின் பொருள் என்ன அவளுக்கு புரியவில்லை. அவனை பெற்ற தாயின் அறைக்கு தான் சென்றது ஒரு குற்றமா, இல்லை வேறு ஏதும் காரணம் இருக்கிறதா? அதை அறியாவிடில் அவள் தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறிவிடும். ஆனால் சூர்யா தன்னிடம் காட்டுவது அன்போ காதலோ அல்ல, கருணை என்று தவறாக நினைத்துதான் இந்திரஜித் அவளிடம் இப்படி நடந்து கொள்கிறான் என்பது அவளுக்கு தெரியவில்லை. அறைக்குள் திரும்பி வந்த சூர்யா செல்போனை எடுத்து இந்திரஜித்தை அழைத்தாள். ஆனால் அவன் அழைப்பை ஏற்கவில்லை. அவனிடம் பேச வேண்டும், ஏன் இந்த கோபம் என்று கேட்க வேண்டும். ஆனால் அவன் போனை எடுக்கவில்லையே. இனி அவன் இரவுதான் வீடு திரும்புவான். அதன் பிறகுதான் அவனிடம் பேச முடியும். இரவு ஆவதற்குள் ஒரு யுகத்தையே கடந்து விட்டது போல் உணர்ந்தாள் சூர்யா. இதற்கிடையில் ஒரு 1000 முறை அவனை அழைத்து விட்டாள். ஆனால் அவன் அழைப்பை ஏற்கவில்லை. திருப்பி அவளை அழைக்கவும் இல்லை. அவனது கோபம் அவளை வியப்பில் ஆழ்த்தியது. அவனை அவள் விரும்பாத போது எல்லாம் தேடி வந்து அவளை அணைத்துக் கொண்டவன் இன்று அவள் விரும்பும் போது விலகி செல்கிறான். 10 மணி ஆகிவிட்டது, அவன் வரவில்லை. 11 மணி ஆகிவிட்டது, அவன் இன்னும் வரவில்லை. 12 மணியும் ஆகிவிட்டது, அவனை காணவே இல்லை. அவள் ஜன்னலின் அருகில் வந்து வழி மீது விழி வைத்து அவன் வரவை காத்திருக்க 12:30 ஆன போது இந்திரஜித்தின் கார் கேட்டில் வந்து நின்றது. அமைதியாக படுக்கையில் வந்து அமர்ந்தவள் இந்திரஜித்தின் வரவுக்காக காத்திருந்தாள். அறைக்குள் வந்த இந்திரஜித் அவளை கண்டு கொள்ளவே இல்லை. பெட்டியை மேஜை மீது வைத்துவிட்டு குளியல் அறைக்குள் சென்று விட்டான். குளித்து விட்டு வந்தவனின் முன்னால் சென்று நின்றாள். என்னாச்சு? ஏன் இந்த கோபம்? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அவளது எந்த கேள்விக்கும் அவன் பதில் கூற தயாராகவில்லை. வழிமறித்து நிற்பவளை பொருட்படுத்தாமல் அவளை தாண்டி வந்தவன் அறை கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டான். அவள் மனது வலித்தது. அவன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான்? அவன் தாயின் அறைக்கு சென்றது அவ்வளவு பெரிய குற்றமா என்ன? அதை அவனிடம் கேட்டே ஆக வேண்டும். அவளும் கோபமாக அறை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். ஆனால் அங்கு எங்கும் அவனை காணவில்லை. ஹாலிலும் அவன் இல்லை. வேறு ஒருவரின் அறைக்கும் அவன் போக மாட்டான் என்பதும் அவளுக்கு தெரியும். இவர் எங்க போயிட்டாரு? ஒருவேளை மொட்டை மாடிக்கு போயிருப்பாரோ? சரி, போய் பார்ப்போம். அவளது கால்கள் மொட்டை மாடியை நோக்கி நடந்தது. பகுதி 12 நிறைவடைந்தது. பகுதி 13 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.